Hello friends, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 6 எக்ஸசைஸ்க்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங்கில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ்க்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது 7th எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் 7th எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 எக்ஸசைஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ வாங்க 7th எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ நம்ம 7th எக்ஸசைஸில் நியூவாக 2 கீஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டி, லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரில் டீயும் ரைட் ஹேண்ட் ஃபிங்கரில் ஒய், இந்த 2 கீஸும் தான் நம்ம நியூவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் எல்லாத்துலேயுமே 6 எக்ஸசைஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 18 கீஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 9 கீஸும் ரைட் ஹேண்ட் சைடில் 9 கீஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 கீஸ் வந்து நியூவாக 2 கீஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டி அண்ட் ஒய் இதில் ரெண்டும் எந்த ஃபிங்கரில் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எதை வச்சுருப்போம், எஃப் ஜி அடிக்கணும் பார்த்தீங்களா? சேம் இந்த என்ன ஃபிங்கர்ஸ், ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். ஸோ அந்த விரலால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீயும் டைப் பண்ணுவோம். நீங்கள் கொடுத்துருக்க ஜி, எஃப், டி இந்த 3 லெட்டருமே ஆள்காட்டி விரலால் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். சேம் ரைட் ஹேண்டில் வந்து இருக்க ஆள்காட்டி விரலால் ஹெச், ஜே, ஒய் இது 3 வந்து நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி டைப் பண்ணணுன்றதை நான் வந்து மெஷினில் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபிங்கர்ஸை மாற்றி எக்காரணம் கொண்டு டைப் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தப்பே இல்லாமல் எல்லாத்தையும் டைப் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு கரெக்டான ஸ்பீட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த வேர்டிங்ஸ் இருக்கிற எக்ஸசைஸ்க்கு போங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஓகேங்களா? நம்மளோட கைட் கீஸ்லேருந்து தொலைவில் இருக்க லெட்டர்ஸ் இது ரெண்டுமே டீயும் ஒயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கைட் கீஸ்லேருந்து தூரமாக இருக்க கீஸ். ஸோ அதால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம டி அடிக்கிறதுக்கு பதிலாக ஆர் அடிப்போம், ஒய் அடிக்கிறதுக்கு பதிலாக யூ அடிப்போம். இந்த மாதிரியான தவறுகள் வந்து வரும். ஸோ அதால் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய்ட்டு கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது டைப்ரைட்டிங் மிஷினில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஜிஎஃப், டிஎஃப், ஆர்எஃப் இதை லெஃப்ட் ஹேண்ட்லேயும், ஹெச்ஜே, ஒய்ஜே, யூஜே இது ரைட் ஹேண்ட்லேயும் நான் பண்ண போகிறேன். எப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த ஃபிங்கர் ஆள்காட்டி விரலால் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுவோம். எல்லா லெட்டர்ஸுமே லெஃப்ட் ஹேண்டில் இருக்க ஆள்காட்டி விரல், ரைட் ஹேண்டில் இருக்க ஆள்காட்டி விரலால் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி, எஃப், டி, எஃப், ஆர், எஃப், ஸ்பேஸ், ஹெச், ஜே, ஒய், ஜே, யூ, ஸ்பேஸ், ஜி, எஃப், டி, எஃப், ஆர், எஃப், ஸ்பேஸ், ஹெச், ஜே, ஒய், ஜே, யூ, ஜே. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கரோட மிடில் வந்து கீயோட மிடில் படுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி சைடாக 2 கீயும் டச் ஆகிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நாட் ஓன்லி திஸ் எக்ஸசைஸ், நீங்கள் எல்லா எக்ஸசைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கீஸோட மிடில் வந்து நம்ம ஃபிங்கர் பட்டு டைப் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். சரிங்களா? ஓகே, இது எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு லைன் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபிங்கர் மட்டும்தான். சரிங்களா? ஜி, எஃப், டி, எஃப், ஆர், ஹெச், ஜே, ஒய், ஜே, யூ, ஜி, எஃப், டி, எஃப், ஆர், ஹெச், ஜே, ஒய், ஜே, யூ. ஓகே, பெல் அடிச்சிச்சுங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஒன்ஸ் அகைன் இதை டைப் பண்ணுவோம். நான் 5 லைன்ஸ் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 லைன்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கேன். நம்மளோட 7th எக்ஸசைஸில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 5 லைன்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும். மிஸ்டேக்ஸே இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.